குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே எனக்கு நெஞ்சு வலி அதிகமாக அந்த இடத்துல வர மாதிரி இருந்தது. இப்போ ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வெளியே நடந்தோம்னா எந்த ஒரு வலியும் இல்லை. திருச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். திருச்சி மாவட்டம், திருச்சி பக்கம் பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். முன்னாடியே எனக்கு நெஞ்சு வலி இருந்துக்கிட்டு இருந்தது. நெஞ்சு வலி இருந்துக்கிட்டு இருந்தோடனே ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொல்லிட்டு போய் ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா 4 இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. 4 இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொன்ன உடனே திருச்சி காவேரியில் போய் பார்த்ததுக்கு ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஓப்பன் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ செலவாகும்னா ஒரு 3,500,000 4 லட்சம் வரலையும் செலவாகும் அப்படின்னாங்க. அதே முற்பாடு என்ன பண்ணுறது, உப்பு நீர் எனக்கு அதிகம் இருக்குது, டயாலிசிஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும், மீண்டும் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு டயாலிசிஸ் வேண்டாம், உப்பு நீர் குறைச்சிக்கிட்டு நான் வரேன், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு பணம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த உடனே எங்கள் பையன் சிங்கப்பூரில் இருக்காப்புல, இந்த பையன் அனுப்பினாப்புல. எங்கள் பையன் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுடைய நேமு அனுப்பினாப்புல. அதனால் திருநெல்வேலியில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தாப்புல. திருநெல்வேலி போய் ஃபோன் போட்டு கேட்டாக்க, எங்களுக்கு சென்னைக்கும் எங்கள் ஊருக்கும் பக்கம் நன்னை கிராமம், பெரம்பலூர் மாவட்டம் நன்னை கிராமம் என் ஊர், சொந்த ஊர். சென்னை பக்கமாக இருக்குது, திருநெல்வேலி ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் நீங்கள் சென்னைக்கு போய் பாருங்களாங்க. அப்புறம் சென்னையில் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தேடி பார்த்து ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பி இங்கே இப்போ 35 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காததுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே எனக்கு நெஞ்சு வலி அதிகமாக அந்த இடத்துல வர மாதிரி இருந்தது. மூச்சு திணறல் கிடையாது முன்னாடியுமே. திருப்பி ஒரு 10 நாள் 15 நாள் எனக்கு தேனி மாவட்டத்துக்காரர் தான் எனக்கு அறிமுகம் பண்ணி விட்டார். அவரை நான் சேர்றப்ப அவர் டிச்சார்ஜ் ஆகி வெளியில் போகிறாரு. அவரை உட்காந்து எல்லாத்தையும் கேட்டேன், எப்படி வழி இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, நீ பழைய மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு பேசினார். அதே போல் இங்கே இப்போ பார்த்த பிற்பாடு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தப்போ அப்படியே நெஞ்சு வலி வந்தது. நாக்குக்கு கீழே ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டாலும் அந்த வலி நிற்கும் தண்ணி குடிச்சாங்க. இப்போ ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எனக்கு நல்லா இருக்கு. வெளியே நடந்தோம்னா எந்த ஒரு வலியும் இல்லை. சுத்தமாக இப்போ 34வது நாள் முடிஞ்சு போச்சு. 35 நாள் நாளைக்கு முடியுது. 35வது நாள் எனக்கு முடிஞ்சு போச்சு. 35 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நல்லா இருக்குது உடம்பு. இப்போ பழைய நிலைமைக்கு நல்லா இருக்குது. நேற்று விட நீங்கள் 3 கிலோமீட்டர் நடக்கிறேன். 3 கிலோமீட்டர் நடந்தால் எந்த வலி, நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறது எந்த ஜோலியுமே இல்லை. எந்த ஒரு ஊசி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதோ எந்த ஜோலியுமே இல்லை. நல்லா இருக்குது. காலில் கெண்ட கால், இந்த தொடை இதில் பேண்டேஜ் மாரி ஒட்டி டெமோன்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டு காற்று ப்ரெஷர் பண்ணி மிஷின் போடுறாங்க. நல்லா பஞ்சு பண்ணுது, காலை பஞ்சு பண்ணுற மாதிரி ஆயிடுறாங்க. நல்லா இருக்குது எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டு. சூப்பராக இருக்குது. இந்த முடிஞ்சு போச்சு. நாளைக்கு முடியுது. கிளம்புறேன், வீட்டுக்கு கிளம்புறேன். பழைய நிலைமைக்கு இப்போ இருக்கேன். யார் எங்கேயும் போனாலும் ஆப்ரேஷன், ஓப்பன் ஆப்ரேஷன்னு போகாதீங்க. 2வது சாரிட்டே நான் கேட்டிருக்கேன், சார் இவ்வளோ தூரம் இங்கே வரதுக்கு முடியல, எனக்காக இல்லை, ஊர் மக்களுக்கு அங்கே ரொம்ப நீங்கள் ஒரு தர்மம் செஞ்ச மாதிரி இருக்கும். திருச்சி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி துறங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் சொல்லியிருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலு, பெரிய ஹாஸ்பிட்டலாக நான் ஏற்பாடு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரையும் ரொம்ப நன்றி. டாக்டருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வேலை செய்கிற பசங்களுக்கும் நல்லா நன்றி. சூப்பராக செய்கிறாங்க. நல்லா இருக்கு.